இன்னும் நீங்கள் mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏதாவது வீடியோஸ் பண்ணோம்னா அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். போயா பை எம்என்னோட அன்பாக்சிங் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிஸ்டம் கூட எப்படி சிஸ்டம் இல்லை மொபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிவிடுவோம். இது ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் முதல்ல நான் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 போல் கோல்ட் ப்ளக் இது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது டேரெக்டாக இது பேக் சைடு கனெக்ட் பண்ணிட்டு பெரிய பின்னில் இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு சின்ன ஒரு செல்லும் கொடுத்துருக்காங்க, LR44 பேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் பில்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு மேனுவல் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பேட்டரி இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பேக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபிள்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 6 மீட்டர் வரைக்கும் இதில் வந்து கேபிளாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேக்குள்ளே எதுவும் கிடையாது, இது ஓரம் வச்சிடலாம். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மீட்டர் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டதுனால நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து பேசிக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மைக், இது வந்து பின் நீங்கள் அது கூட அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது அட்டாச் பண்ணிட்டு உங்கள் காலரில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி செட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னா கீழே ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக வந்து 2-வே ஸ்விட்ச் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பேசி முடிச்சிட்டு பிறகு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஒருவேளை வாய்ஸ் வந்து டேட் ஆகுமான்னு கூட டவுட்டு தான். ஸோ இதுக்குள்ளே வந்து பேட்டரி யூஸ் பண்ணுற இடம் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பேட்டரி இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் எதாவது பேட்டரி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு வந்து பேட்டரி செட்டப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒன்று ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ கேபிள்ஸ், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 மீட்டர். ஸோ நல்ல ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் உள்ள கொடுத்துருக்க விஷயங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு சில மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக், நம்ம இன்டர்னல் மைக்கில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸ்டர்னல் மைக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன், DSLR, கேம் கார்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்டர், பிசி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆம்னி டைரெக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் இது. ஸோ ஹை குவாலிட்டி கண்டென்சர் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நாய்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. LR44 பேட்டரியும் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரௌண்டிங் சவுண்ட், நீங்கள் எந்த பக்கம் பேசினாலும் சரி உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியே கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 74 டெசிபிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. LR44 பேட்டரி. மைக்ரோஃபோன் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மீட்டர் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓவரால் பாக்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்பாஞ்சும் இந்த மைக்ரோஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட் பண்ண வேண்டும். அதுக்கான ஒரு சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா கேமராக்கும், கீழே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கும். இது ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பேட்டரி வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இன்சர்ட் பண்ணணும்.
ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. பேட்டரி மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த சுவிட்ச்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் மைக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்போம். ஒரு சில மொபைலில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மைக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இல்லையான பிரச்சனை கிடையாது. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸ்டர்னல் மைக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் காட்டுது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு செட்டிங்ஸ் பர்மிஷனில் கேட்கும், பர்மிஷன் கொடுத்துருங்க. பர்மிஷன் கொடுத்துட்ட பிறகு உங்கள் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்ட பிறகு இதுக்குள்ள வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு மேலே அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸுக்குள்ள ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆடியோ சோர்ஸ் இருக்கு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிங்க. ஸோ செட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் எது யூஸ் பண்ணுறதாலும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ நான் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் இன்டர்னல் மைக்கில் தான் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பட் எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுக்காதனால நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் இன்டர்னல் மைக்கில் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி அது மூலமாக கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து மொபைல் இன்டர்னல் மைக்கில் நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வாய்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் மைக் இந்த போயா மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ போயா மைக்காக வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆம்னி டைரக்ஷனல் கொடுத்துருந்தனால நீங்கள் வந்து எந்த பக்கம் பேசினாலும் சரி ஒரே மாதிரியான லெவலோட உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பட்டனில் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பேட்டரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராக்கான மேலே ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதே ஸ்மார்ட் ஃபோன்னா கீழே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு எடுத்துக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், மேலே வந்து கேமரா ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பேசுறது பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் இன்டர்னல் மைக், இப்போ பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் எக்ஸ்டர்னல் மைக். ஸோ ரெண்டுத்துக்குடியே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்டர்னல் மைக்கில் எப்படி கேட்குது, எக்ஸ்டர்னல் மைக்கில் எப்படி கேட்குது, ரெண்டுத்துக்கு இடையே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது வந்து வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி உங்கள் டிசிஷனை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் போயா மைக்கோட ஓவரால் வால்யூம் சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. ஒருவேளை நீங்களும் போயா மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயா மைக் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.